வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கம்பு மொளை கட்டி கூழ் செஞ்சு பச்சை மிளகாயோட கடித்து சாப்பிட்ற ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதாவது கம்பு இன்றைக்கி வந்து காலையில் ஊற வச்சுட்டிங்கன்னா பொழுதுனைக்கும் ஊறட்டும்னு சொல்லிவிட்டு ஈவினிங் அதை க்ளீன் பண்ணி அலசி துண்டில் இந்த மாதிரி கட்டி கட்டி வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும்னுட்டு பொழுது ஒடிஞ்சு ஒரு மதியம் டைம் அவ்வளோ இருந்தால் தான் இவ்வளோ முளைப்பே வரும். பொழுது ஒடிஞ்சு மதியம் வரைக்கும் விட்டுட்டு மதியம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக முளைச்சி வந்திருக்கும். கம்பாக இருக்கட்டும், கேழ்வரகாக இருக்கட்டும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள் எப்படி முளைச்சி வந்துருக்குது. இதை பச்சையாகவும் கம்பு பொறுத்த வரைக்கும் முளைக்க வச்சு அப்படியே சாப்பிட்லாம். வெள்ளத்தை கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் கடிச்சிக்கிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் அடிக்கடி எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி கம்பு தருவேன். அவங்க சர்க்கரை போட்டோ இல்லை வெல்லம் போட்டோ சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ப்ரோட்டீன் சத்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு. ஈவினிங் வரைக்கும் விட்டிங்கன்னா இவ்வளோ முளைப்பு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை வந்து உடச்சி எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். இது மதியம் நான் முன்னாடி காட்டின வீடியோவில் மதியம் வரைக்கும் இருந்தது. இது ஈவினிங் வரைக்கும் விட்டு வச்சுருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்சியில் போட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு சட்டியில் நம்ம மாப்பானை போடுவோம் இல்லைங்களா. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மாப்பானைன்னா என்னன்னு தெரியாது. சட்டி பழக்கி அதில் இதை குறப்பாக அரைச்சி அதில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவோம். ஈவினிங்கில் கரைச்சி வச்சிட்டோம்னா பொழுது வெடிஞ்சு கூழ் ஊற்றுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு மாப்பானை சட்டியில் போட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி திட்டமாக அந்த இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு கரைச்சா போதும். இதுதான் மாப்பானை சட்டி. இதில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி ஈவினிங்கில் வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊறிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிவிட்டு மறுநாள் வந்து புளிச்ச வாசனை வரணும். அப்படி வரலைன்னா காலையில் புளிச்ச வாசனை வந்துச்சுன்னா காலையிலே ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மதியம் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் கூட ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஒரு கை வந்து கரைக்கிற பக்குவம் புளிப்பு வந்து லேட்டாக தான் வந்து வரும். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவோம். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். உங்களுக்கு கூழ் ஊற்றுறத வீடியோ எடுக்காமல் விட்டுட்ருக்கேன். கரைச்சி வச்சிட்டிங்கன்னா கூழ் ஊற்றுறத வீடியோ எடுக்கலை. ஆனால் வந்து உங்களுக்கு கரைச்சி குடித்ததையும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வச்சதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட்டாக காட்டுறோம் பாருங்கள். இதுக்கிடையில் பாப்பா ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருந்தாங்க. அந்த ட்ராயிங் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தேன். மறுநாள் வந்து வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ட்ராயிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவோட ட்ராயிங் தான் இது. நிறைய பண்ணுவாங்க அவங்க. நான் மேக்ஸிமம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேன் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அதை ஓப்பன் பண்ணுற வீடியோ தான். கூழ் கரைச்சி குடிக்கும்போது ஞாபகமே இல்லை. அப்புறமா ஞாபகம் வந்தது வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்ததுங்க. நான் பச்சை மிளகாய்க்கு ரொம்ப அடிமை. பழைய சோத்துக்கும் பச்சை மிளகாய்க்கும் அதோட கூழுக்கும் பச்சை மிளகாய் இருந்தால் நான் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவேன். பிரியாணியும் பச்சை மிளகாயும் பழைய சாதமும் வச்சாங்கன்னா நான் பச்சை மிளகா பழைய சாதத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் பிரியாணி சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பழைய சாதமும் பச்சை மிளகா. கூழாக கூட பச்சை மிளகா கடித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இவர் எங்கள் வீட்டு செல்லப்பிராணி. எங்கேயோ பெருசாக வளர்ந்துருந்து அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் கூடயே வந்து செட்டில் ஆகிட்டார் நாங்கள் சாப்பாடு வைக்கும்போது. சரிங்களா? இப்போவும் இருக்கார்.